குறைந்த முதலீட்டில் மூளையை மட்டும் பயன்படுத்தி ஒரு தொழிலை எப்படி லாபகரமாக மாற்றலாம் என்பதற்கு இந்த காலி டப்பா கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சோப்பு பெட்டியும் ஒரு சாதாரண மின்விசிறியும். ஜப்பானில் உள்ள ஒரு மிகப்பெரிய சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஒரு விசித்திரமான விபத்து நடந்தது. சில நேரங்களில் இயந்திர கோளாறால் சோப்பு இல்லாத வெறும் காலி பெட்டிகள் சீல் செய்யப்பட்டு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. வாடிக்கையாளர்கள் சோப்பு இல்லாத காலி பெட்டியை பார்த்ததும் கோபமடைந்து புகார் செய்ய ஆரம்பித்தனர். இது அந்த நிறுவனத்தின் புகழுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறியது. நிறுவனத்தின் விலை உயர்ந்த தீர்வு. நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் ஒன்று கூடி விவாதித்தனர். அவர்கள் கண்டுபிடித்த தீர்வு இதுதான். சோப்பு பெட்டிகள் நகரும் பெல்ட்டில் ஒரு நவீன எக்ஸ்ரே இயந்திரத்தை பொருத்த வேண்டும். அந்த எக்ஸ்ரே ஒவ்வொரு பெட்டியையும் ஸ்கேன் செய்யும். உள்ளே சோப்பு இல்லை என்றால் ஒரு அலாரம் ஒலிக்கும். உடனே ஒரு ஊழியர் அந்த பெட்டியை அகற்ற வேண்டும். முதலீடு: இந்த எக்ஸ்ரே இயந்திரம் மற்றும் அதற்கான கணினி மென்பொருட்களுக்கு சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்று கணக்கிடப்பட்டது. ஒரு தொழிலாளியின் குறைந்த முதலீடு தந்திரம். அதே தொழிற்சாலையில் வேலை பார்த்த ஒரு சாதாரண ஊழியர் இந்த 50 லட்சம் ரூபாய் திட்டத்தை கேட்டு சிரித்தார். அவர் மேலாளரிடம் சென்று, ஐயா, எனக்கு ஒரே ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள், இதைவிட குறைந்த விலையில் நான் ஒரு தீர்வு சொல்கிறேன் என்றார். மறுநாள் அவர் வீட்டிலிருந்து ஒரு பழைய மின்விசிறியை எடுத்து வந்தார். அதை சோப்பு பெட்டிகள் நகர்ந்து வரும் பெல்ட்டுக்கு அருகில் வைத்தார். மின்விசிறியை அதிவேகத்தில் சுழலவிட்டார். நடந்த அதிசயம். சோப்பு பெட்டிகள் வரிசையாக நகர்ந்து வந்தன. சோப்பு உள்ள பெட்டிகள் கனமாக இருந்ததால் காற்றின் வேகத்திற்கு அசையாமல் நேராக சென்றன. காலி பெட்டிகள் எடையில்லாமல் இருந்ததால் மின்விசிறியின் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டு கீழே விழுந்தன. முதலீடு: வெறும் 1000 ரூபாய் ஒரு மின்விசிறி. லாபம்: 50 லட்சம் ரூபாய் மிச்சமானது. அதே சமயம் 100% துல்லியமான முடிவும் கிடைத்தது. இந்த கதையில் உள்ள மார்க்கெட்டிங் அல்லது வியாபார நுணுக்கம். இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடம் ஆக்கம்ஸ் ரேசர் என்ற தத்துவம். அதாவது, ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு எப்போதுமே ஒரு எளிமையான தீர்வு இருக்கும். தேவைக்கு மேல் சிந்திக்காதீர்கள். பல நேரங்களில் நாம் அதிக முதலீடு செய்தால்தான் அதிக லாபம் கிடைக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் பிரச்சனையை கூர்ந்து கவனித்தால் செலவே இல்லாத தீர்வு கண்ணுக்கு தெரியும். வாடிக்கையாளர் திருப்தி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இங்கே நிறுவனத்தின் நோக்கம் எக்ஸ்ரே இயந்திரம் வாங்குவது அல்ல, வாடிக்கையாளருக்கு காலி பெட்டி போகக்கூடாது என்பதுதான்.